உதவிய அஞ்சலி தேவி. தமிழில் ஏராளமான படங்களை தயாரித்த அஞ்சலி தேவி பூங்கோதை என்ற படத்தை தயாரித்தார். இந்த படத்தை எல்.வி. பிரசாத் இயக்கினார். நாகேஸ்வர் ராவ் நாயகனாகவும் அஞ்சலி தேவி நாயகியாகவும் நடித்தனர். படம் தெலுங்கு, தமிழ் என 2 மொழிகளிலும் வெளியானது. தெலுங்கில் படத்திற்கு பரதேசி என்ற தலைப்பு வைத்திருந்தனர். எஸ்.வி. ரங்கராவ், டி.கே. ராமச்சந்திரன், பண்டரிபாய், சூரியகாந்தம் உள்பட பலர் நடித்திருந்தனர். 1953ஆம் ஆண்டு படம் வெளியானது. இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த படத்தில் தான் நடிகர் திலகம் சிவாஜி அறிமுகமானார். அதாவது 2வது நாயகனாக நடித்தார். அப்போது சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த சிவாஜி அஞ்சலியை சந்தித்தும் வாய்ப்பு கேட்க அவர் கொடுத்த வாய்ப்பு தான் இது. ஆனால் இந்த படம் வெளிவர காலதாமதமானதால் சிவாஜி நடித்த 2வது படமான பராசக்தி முதலில் வெளியாகி அதுவே முதல் படமானது. பூங்கோதை படத்திற்காக சிவாஜி வாங்கிய சம்பளம் 101 ரூபாய். எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், என்.டி. ராமாராவ், ஏ. நாகேஸ்வரராவ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தொடர்ந்து பல படங்களில் நடித்த அஞ்சலி தேவி 50களில் திரையுலகில் தவிர்க்க முடியாத நாயகியானார். 50களில் பன்முக திறமையுடன் கலக்கிய அஞ்சலி தேவி ரசிகர்களின் கனவு கன்னியாக திகழ்ந்தார். 1940ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர் பி. ஆதி நாராயண ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அஞ்சலி தேவிக்கு 2 மகன்கள். நவரசங்களையும் தனது படங்களில் கொடுத்த நாயகி அஞ்சலி தேவி நடிகையாக மட்டுமல்லாமல் தன் கணவருடன் இணைந்து அஞ்சலி தேவி பிக்சர்ஸ் என்ற பெயரில் பல வெற்றிகரமான தெலுங்கு படங்களை தயாரித்தார். 1950ஆம் காலகட்டத்தில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்த அஞ்சலி தேவி 2016ஆம் ஆண்டு தனது 87வது வயதில் காலமானார். கலங்காதர் மகனே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற பாடலின் மூலம் திரையுலகில் கவிஞராக கண்ணதாசன் அறிமுகமானார். அடுத்து ஆகஸ்ட் 27இல் வெளிவந்த மாயாவதியில் அஞ்சலி தேவியும் டி.ஆர். மகாலிங்கமும் முத்தமிட்டுக் கொண்டார்கள். இளைஞர் சமுதாயம் கிறுகிறுத்து போனது. தமிழ் சினிமாவில் முத்தமிட்டுக் கொள்வதெல்லாம் அப்போது பெரிய ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியது. அந்த காலத்திலேயே முத்தமிட்ட ஜோடிகள் இவர்கள்தான் என்பது அபூர்வ செய்தி. தேவலோக அழகியாக அஞ்சலி தேவி நடித்த மற்றொரு மகத்தான வெற்றி சித்திரம் மங்கையர்க்கரசி செப்டம்பர் 3இல் வெளியானது. எழிலார்ந்த பி.யு. சின்னப்பாவின் வசீகரத்திலும் கம்பீரத்திலும் மனதை பறிகொடுத்து அஞ்சலி அவரை தன்னோடு தூக்கி செல்வதே திரைக்கதை. கணவனை காணாது கண்ணீர் விட்டு கடைசியில் ஒன்று சேரும் கற்பகரசியாக கண்ணம்மா. 1 மாதத்துக்குள் அஞ்சலி நடித்த 3 டாக்கில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தின. அவை 3மே வெற்றிகரமாக ஓடின. வெவ்வேறு காரணங்களுக்காக தமிழ் சினிமா சரித்திரத்தில் இடமும் பிடித்தன. தென்னகத்தில் அஞ்சலியின் மார்க்கெட் சூடு பிடித்த சமயம். அவரது அரிதான வாழ்க்கையிலே எரித்து சாம்பலாக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவம் மங்கையர்க்கரசி ஷூட்டிங்கில் நடந்தது. தேவலோகம் பற்றி எரியும் காட்சி. நாற்புறமும் பயங்கரமாக வெப்பம் பரவியது. அப்படியும் இப்படியும் அலறியவாறு ஓட இவர் புடவிலும் நெருப்பு பிடித்துக் கொண்டது. சுற்றிலும் செந்தல்களுக்கு மத்தியில் அஞ்சலி தேவி சிக்கிக் கொண்டார். முகமெல்லாம் அக்னியின் அதிரடி தாக்குதல். சில வினாடிகளில் கோரமாகி போனது முகம். தீப்பட்டு புண்ணான முகத்தை குணப்படுத்த மாதக்கணக்கானது. கண்ணாடியை கண்களில் படாமல் மறைத்து வைத்தார் கணவர். வசீகரமான என் முகம் காண்போருக்கு குரூரமாக தெரிய போகிறது. இனி என் நாயகி வாழ்வு கோவிந்தா என்று நினைத்து மனமுடிந்து போனார். வெங்கடாச்சலபதி இவரது குலதெய்வம். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர் அஞ்சலி தேவி. திருப்பதி பெருமாள் அந்த ஏழுமலையான் இவரை கைவிடவில்லை. யோகி. அப்ப இவர் 21 வயசு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வருவது மர்மயோகி. தேங்க்யூ.